ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் உரமும் பெஸ்டிசைடும் சேர்ந்ததாக ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னெல்லாம் தேவை, எப்போ செடிகளுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சொல்யூஷன் தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறேன். இதில் செடிகளுக்கு வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் இது நமக்கு பயன்படுறது. இது எப்படி தயார் பண்ணலாம், என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தயாரிக்க போகிற இந்த உரத்துக்கு பேர் ரைஸ் பியர் அப்படின்னு பேர். இது பழைய சாதம். நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் வர சாதத்தை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது அளவெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நிறைய செடிகள் இருந்தால் நிறையவே எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் வருதோ அதை பொறுத்து நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இது பழைய சாதம். இதில் 1 கப் அளவுக்கு மோர் கலந்துக்க போகிறேன். இதை நம்ம இந்த பானையில் போட்டுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு நல்லா 2-3 நாள் வெளியிலேயே வச்சு புளிக்க வச்ச மோர் எடுத்திருக்கேன். அதையும் இந்த பழைய சாதத்து கூட கலந்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதை நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும், வெளிச்சமே படக்கூடாது. அந்த காலத்துலலாம் மண்ணில் கிரவுண்டு இருக்கும் இல்லையா, தோட்டம், அதில் புதைச்சி வச்சுருவாங்க. 1 வாரம் புதைச்சி வைக்கணும். 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் புதைச்சி வைக்கலாம். இப்போ நமக்கு மண் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம். இந்த மாதிரி தொட்டி மண்ணில் இதை உள்ளே வச்சுட்டு மூடிடுங்க. நல்லா மூடி போட்டுட்டு அப்படியே போட்டு இதை மண்ணை கொட்டி மூடிடணும். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இது 1 வாரம் வெயில் படாமல் உங்களுக்கு இருக்கும். இப்படியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஜார் எடுத்துகிட்டு அதுலேயும் நீங்கள் தயார் பண்ணலாம். அப்படி தயார் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப வெயில் படாத இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணியை போட்டு சுற்றி கூட நீங்கள் வைக்கலாம். அப்போ உங்களுக்கு வெளிச்சமே படாமல் நல்லா அது ஃபர்மெண்ட் ஆகி வரும். அதுக்காக தான் அது அப்படி துணி போட்டு மூடுறோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறோம். இப்போ இதை 1 வாரம் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சது இப்போ நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ரைஸ் பியர். இது எப்படி நொதிச்சு போய் நிறைய நன்மை செய்யும் பாக்டீரியாஸ் இதில் இருக்குங்க. அதுக்காக தான் இது நம்ம செடிகளுக்கு எடுக்கிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய செடிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம். பூச்செடி, காய்ச்செடி, பழச்செடிகளெல்லாம் அபார விளைச்சல் கொடுக்கும். நல்ல சத்தோடு வளரும், ஹெல்த்தியாக வளரும். இப்போ இது எப்படி கரைஞ்சி போயிருக்கு பாருங்கள். இந்த மோரும் அரிசியுமா சாதமுமா அப்படியே கரைஞ்சி ஒரு கூழ் மாதிரி ஆகிடுத்து. 1 வாரத்துக்கு மேலே வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டிடணும்.
இப்போ நான் வடிகட்டிக்கிறேன். இந்த வடிகட்டின ரைஸ் பியரில் வந்து உங்களுக்கு ஈத்தைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிருக்கும். 50% மேலே ஸ்டார்ச் தான் இதில். அந்த ஸ்டார்ச் தான் வந்து நொதிச்சு போய் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஆகிருக்கும். அதே மாதிரி மோரும் ஊற்றுறதுனால ரெண்டுமா சேர்ந்து நமக்கு நிறைய நுண்ணூட்டச்சத்துக்களை கொடுக்கும். அதே மாதிரி கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம்னு எல்லா சத்துக்களும் இதில் இருக்குங்க. செடி வளர்ச்சிக்கு உண்டான எல்லா சத்துக்களும் இருக்குது. அதை நொதிச்சதுனால உங்களுக்கு நிறையா நன்மை செய்யும் பாக்டீரியாவும் இருக்கிறதுனால மண் ரொம்ப வளமாகும். மண் வளமானால் வேர்கள்லாம் ரொம்ப நல்லா படர்ந்து வளரும். வேர்கள் நல்லா வளர்ந்தாலே உங்களுக்கு என்னாகும், செடிகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற உரங்கள் பூரா மேலே வரைக்கும் கொண்டு போய் நல்ல செடியை ஆரோக்கியமாக வளர்த்தும். அதனால தான் இதை வந்து ஒரு நல்ல உரமாக நம்ம எடுத்துருக்கோம். நம்மளுக்கு எப்படி மோரும் நீராகாரம் மாதிரி சம்மருக்கு வந்து இந்த செடிகளுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு உயிர் உரம்னு சொல்லலாம். ஸோ இந்த உயிர் உரத்தை நீங்களும் தயார் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுங்க. இதில் வந்து எத்தனால் அப்படின்னு ஒரு ஈத்தைல் ஆல்கஹால் இதில் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணும்போது அந்த ஈத்தைல் ஆல்கஹால் வந்து எல்லா பூச்சிகளையும் விரட்டும். செடிகளில் வர செடிகளை தாக்கிற பூஞ்சை, பாக்டீரியா, ஃபங்கஸ், அதுக்கப்புறம் நம்ம அஸ்வினி பூச்சி, இலைப்பேன், அப்புறம் வார்ம்ஸு, புழுக்கள் எதுவுமே வராமல் இந்த ஈத்தைல் ஆல்கஹால் செயல்படுறதுனால இந்த உரம் வந்து ஒரு பெஸ்டிசைடாகவும் நமக்கு அமையிறது. இதை வந்து எப்படி டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம ஒரு பங்கு எடுத்துக்கிட்டால், ஒரு பங்கு எடுத்தால் 2 பங்கு தண்ணி கலக்கலாம். ரெண்டு பங்கு தண்ணி கலந்து நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் நீங்கள் கொடுத்தாவே போதும். காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள், அப்புறம் இந்த மாதிரி வளர்ந்து வர நாற்றுக்களுக்கு கொடுங்க. எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான செடியாக வளர்ந்து உங்களுக்கு வளர்ந்து வந்தப்புறம் நிறைய காய்களும் பழங்களும் கொடுக்கும். ஒரு பூக்களே கொட்டாமல் நிறைய பிஞ்சுகள் உருவாகும். இதையே வந்து பூச்சி தாக்குதல் இருக்கிற செடிக்கு நீங்கள் அடித்து விடுங்க. எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது. எல்லா செடிகளுக்கும் பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் அடித்து விடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற ஈத்தைல் ஆல்கஹால் தான் உங்களுக்கு பெஸ்டிசைடாக எல்லா பூச்சிகளையும் அழிக்கிறது. பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே அடித்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா செடி ஆரோக்கியமாக வளரும். இதை வந்து தயார் பண்ணி நீங்களும் எல்லா செடிகளுக்கும் கொடுங்க. ஏஃபிட்ஸு, மைட்ஸு, ரோசஸில் வர பிளாக் ஸ்பாட்ஸ் கூட இதில் போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மல்லி செடி நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. இதில் வந்து இந்த மொட்டு கறிகள் வரும். அதை தவிர உங்களுக்கு இந்த மொட்டையே வரும்போதே அந்த புழுக்கள் வரும் பாருங்கள். அந்த மொட்டை இருக்காது, பூக்களே வராது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த சொல்யூஷன் ரொம்ப நல்ல ஒரு பெஸ்டிசைடாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல உரமும் பெஸ்டிசைடும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு
பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் அதை தயார் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.